ஆண்டவராகிய தேவன் இந்த 1ஆம் தேதி காலையிலே வாக்குத்தத்தமாய் தருகிற வார்த்தை, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும். ஆமென். உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 54வது அதிகாரம் 17வது வசனம். ஒருவேளை இந்த வசனம் இதுக்கு முன்னால் வாக்குத்தத்தமாய் தந்திருக்கலாம், இல்லை நம்ம செய்திகளில் கேட்டிருக்கலாம், இல்லை வாசித்து புரிந்து வைத்திருக்கலாம். ஆனாலும் கர்த்தராகிய தேவன் இந்த 1ஆம் தேதி இஸ்ரவேல் ஜனங்களோடு பேசினதை நம்மோடு பேச அவர் ஆவலாயிருக்கிறார் என்பதை உணர்த்தும்படியாக இந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். வாசிக்க கேட்போம். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவராகிய தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம். இஸ்ரவேல் ஜனங்கள் அவருடைய தேசத்திற்கு சுதந்திரமாய் சென்ற பிறகு அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் அவருடைய ஆலோசனைகளையும் அவருடைய வழிமுறைகளையும் அவர்கள் விட்டு விலகி அவர்கள் மனமந்த போக்கிலே மனமந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த ஜனங்களை ஆண்டவர் வார்த்தை மூலமாக சொல்லி உணர்த்தி கண்டித்து ஆண்டவராகிய தேவன் அந்த ஜனங்களை ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக சொன்ன வார்த்தை வாக்குத்தத்தம். அதே போல் ஆண்டவராகிய தேவன் அந்த ஜனங்களை நடத்தினார். இப்பொழுது இஸ்ரவேலை பற்றி கர்த்தர் சொன்ன ஒரு சில வார்த்தைகளை பார்ப்போம். ஆண்டவராகிய தேவன் இன்று உன்னையும் என்னையும் அடிமைத்தனத்தின் நுகத்தடியிலே பொல்லாப்பிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற உனக்கும் எனக்கும் அன்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை உனக்கும் எனக்கும் தருகிறார். நிச்சயமாகவே அந்த வாக்குத்தத்தம் உனக்கும் எனக்கும் பலிக்கும். ஆனால் அதே போல் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்ன வார்த்தைகளை நீயும் நானும் கேட்போமானால் இந்த தேசத்தில் இருக்கிற ஜனங்களும் கிறிஸ்தவர்களும் கேட்பீர்களானால் அது உங்கள் நாசிக்கு ஆரோக்கியமாக இருக்கும் என்று ஆண்டவராகிய தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிறார். விசுவாசிக்கிறவர்கள் ஒரு கரந்தட்டு கொடுக்கலாமே, உற்சாகமாய் ஒரு கரந்தட்டு கொடுக்கலாமே, தேவ பலத்தோடு ஒரு கரந்தட்டு கொடுக்கலாமே. வாசிக்க கேட்போம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 30வது அதிகாரம் 1, 2, 3 ஆகிய வசனங்களை வாசித்து விட்டு 29வது அதிகாரத்தை நாம் வாசிப்போம். பாவத்தை கூட்டும்படி என்னை அல்லாமல் ஆலோசனை பண்ணி என் ஆவி அல்லாமல் தங்களை மூடிக்கொள்ள பார்க்கிறவர்களும், பாவத்தை கூட்டும்படி என்னை அல்லாமல் ஆலோசனை பண்ணி என் ஆவியை அல்லாமல் தங்களை மூடிக்கொள்ள பார்க்கிறவர்களும், என் வாக்கை கேளாமல் பார்வோனின் பலத்தினாலே பலக்கவும் எகிப்தின் நிழலிலே ஒதுங்கவும் வேண்டும் என்று எகிப்துக்கு போகிறவர்களும் ஆகிய முரட்டாட்டமுள்ள புத்திரருக்கு ஐயோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். பார்வோனுடைய பலன் உங்களுக்கு வெட்கமாகவும் எகிப்தினுடைய நிழலுக்கு உங்களுக்கு லட்சையாகவும் இருக்கும் என்று ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார். பாவத்தை சேர்த்து அன்று இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்ன வார்த்தை இன்று நம்ம புதிய ஏற்பாட்டு காலத்தின் தேசத்து ஜனங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, பாவத்தை கூட்டும்படி என்னை அல்லாமல் ஆலோசனை பண்ணி என் ஆவியை அல்லாமல் தங்களை மூடிக்கொள்ள பார்க்கிறார்கள். ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தை இல்லாமல், ஆண்டவருடைய வாசனம் இல்லாமல், ஆண்டவருடைய மகிமை இல்லாமல் அவங்களே ஆலோசனை பண்ணி மனம் வந்த போக்கிலே தங்களை மூடிக்கொள்ள பார்க்கிறார்கள். என் வாக்கை கேளாமல் ஆண்டவராகிய இயேசுவின் வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடவாமல் பார்வோனின் பலத்திலே பாவத்தின் நுகத்தடியில் இருக்கிற ஜனங்களோடு ஜனங்களாய் வாழ்ந்து நாங்கள் பலக்க முடியும் என்று எகிப்தின் நிழலிலே ஒதுங்க வேண்டும் என்றும் எகிப்துக்கு போகிறவருமாகிய முரட்டாட்டம் உள்ள புத்திரருக்கு ஐயோ
என்று கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். ஆண்டவராகிய தேவன் 54வது அதிகாரம் 17வது வசனத்திலே உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று சொன்ன தெய்வம் எந்த சூழ்நிலையிலே, எந்த சிச்சுவேஷனிலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னார் என்றால், அவர்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுபட்டு செங்கடலை தாண்டி பாலைவனத்திலே 40 வருஷம் அலைந்து அவரை அருவருத்தவர்கள், முறுமுறுத்தவர்கள், அவரை எதிர்த்தவர்கள் அத்தனை பேரும் மாண்டு போக வைத்து அந்த சந்ததியை பாலும் தேனும் ஊறிய கானான் தேசத்துக்குள்ளே கொண்டு சேர்த்த பிறகு இலவசமாய் நடாத்ததையும் விதைக்காததையும் பண்படுத்தாதையும் நீர் பாய்க்காததையுமான தோட்டங்களை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவராகிய தெய்வம் அந்நிய நுகத்தடியில் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த பாகாலை வழிபடுகிற ஜனங்களுடைய கையில் இருந்து வாங்கி கொடுத்து அவர்கள் புசித்து குடித்து திருப்தியாய் சுவிட்சமாய் வாழ்ந்தபோது ஆண்டவரை விட்டு விலகி போகிற இஸ்ரவேலை பார்த்து சொன்னார், முரட்டாட்டம் உள்ள புத்திரருக்கு ஐயோ என்று கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். வாசிக்க கேட்போம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 29வது அதிகாரம் 8 24 வசனங்கள் முடிய நமக்கு நேரம் இருக்கிறது போல ஒவ்வொரு வசனமாக வாசிக்க கேட்போம். அது பசியாயிருக்கிறவன் நான் தான் புசிக்கிறதாக சொப்பனங்கண்டு விழிக்கும் போது அவன் வெறுமையாய் இருக்கிறது போலவும், தாகமாயிருக்கிறவன் தான் குடிக்கிறதாக சொப்பனங்கண்டு விழிக்கும் போது அவன் விடாய்த்து தவனத்தோடு இருக்கிறது போலவும், சீயோன் மலைக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிற திரளான சகல ஜாதிகளும் இருக்கும் என்று ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் முரட்டாட்டம் செய்தது நிமித்தம், இஸ்ரவேல் ஜனங்கள் பொல்லாப்பை செய்தது நிமித்தம், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் ஜனங்களை போலத்த பாவத்தின் அடிமைத்தனத்தின் நுகக்கட்டில இருக்கிற ஜனங்களை போல தாங்களும் நிலை நிற்க முடியும் என்று ஆண்டவரிடம் முரட்டாட்டம் பண்ணின, ஆண்டவருடைய உபதேசத்திற்கு கீழ்ப்படியாமல் இருந்த, ஆண்டவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் இருந்த இந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், அது பசியாய் இருக்கிறவன் தான் புசிக்கிறதாக சொப்பனம் கண்டும் கண் விழித்து பார்க்கும்போது வெறுமையாய் இருக்கிறது போல, தாகமாயிருக்கிறவன் தான் குடிக்கிறதாக சொப்பனம் கண்டும் விழிக்கும் போது அவன் விடாய்த்து தவனத்தோடு இருக்கிறது போலவும், சீயோன் மலைக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிற திரளான சகல ஜாதிகளும் இருக்கும் என்று ஆண்டவராகிய தேவன் அன்று இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்ன தெய்வம் இன்று புதிய ஏற்பாட்டின் கிறிஸ்தவர்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும், சற்று யோசித்து பார்க்க வேண்டும். சீயோன் மலைக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிற திரளான சகல ஜாதிகளும் இருக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு விரோதமாக முறுமுறுக்கவும் முரட்டாட்டம் பண்ணவும், அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல், அவருடைய உடன்படிக்கைக்கு கீழ்ப்படியாமல் தங்கள் மனவந்த வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த புதிய ஏற்பாட்டின் கிறிஸ்தவர்களையும் கர்த்தர் அவருடைய வார்த்தையினால் எச்சரிக்கிறார். அவர்கள் புசிப்பதாக சொப்பனம் காணுவார்கள், குடிப்பதாக சொப்பனம் காணுவார்கள், விழித்து பார்க்கும்போது ஒன்றுமில்லாததை போல் இருப்பார்கள். அவர்கள் சீயோன் மலை கர்த்தராகிய தேவனோடு யுத்தம் பண்ணுகிற ஜனங்களாய் இருப்பார்கள் என்று கர்த்தர் இந்த இடத்திலே இந்த வசனத்தின் மூலமாக நமக்கும் தேசத்து குடிகளுக்கும் எச்சரிப்பாக சொல்கிறார். தரித்து நின்று திகையுங்கள், பிரமித்து கூப்பிடுங்கள், வெறுத்திருக்கிறார்கள் திராட்சை ரசத்தினால் அல்ல. தரித்து நின்று திகையுங்கள், பிரமித்து கூப்பிடுங்கள், வெறுத்திருக்கிறார்கள் திராட்சை ரசத்தினால் அல்ல, மதுபான போதையினால் அல்ல, இருதயத்தின்
இருதயத்தினுடைய இருமாப்பினால், உதாசீனத்தினால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்கிற கண்மலை என்கிற அந்த மலையை பார்த்து இருமாப்போடு அசட்டை பண்ணுகிறவர்களாக அந்த பாலும் தேனும் ஊறிய கானான் தேசத்திலே புசித்து குடித்து திருப்தியாயிருந்த தேவச்சனங்கள் ஆண்டவரை பார்த்து வெறித்திருக்கிறதை போல இருக்கிறார்கள். ஆனால் திராட்சரசத்தினால் அல்ல, தள்ளாடுகிறார்கள், மதுபானத்தினாலும் அல்ல, ஆண்டவருடைய வசனத்தினால் அல்ல. ஆண்டவருடைய வசனத்தை கேட்டும், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டும் இருதயம் தள்ளாடி கொண்டிருக்கிறது, இருதயம் இருமாப்போடு கொண்டிருக்கிறது. அது திராட்சரசத்தை பருகிறதுனால் வருகிறது அல்ல, இல்ல மதுபானத்தை குடிக்கிறதுனால் வருவது அல்ல. கர்த்தர் உங்கள் மேல் கன நித்திரையின் ஆவியை வரப்பண்ணி உங்கள் கண்களை அடைத்து ஞான திஷ்டிக்காரராகிய உங்கள் தீர்க்கதரிசிகளுக்கும் தலைவர்களுக்கும் முக்காடு போட்டார். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய தேவன் இந்த புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவர்களுக்கு சொல்லுகிற வார்த்தை, ஆண்டவராகிய தேவன் உங்களுக்கு நன்மை உண்டு, ஆறுதல் உண்டு, உங்களுக்கு கஷ்டம் இல்லை. நீங்கள் எப்படி நடந்தாலும், எகிப்தியனை போல நடந்தாலும், எத்தோப்பியனை போல நடந்தாலும் நீங்கள் திடப்படுவீர்கள் என்று உங்களுடைய ஊழியக்காரர்களையோ உங்களுடைய தீர்க்கதரிசிகளையோ இதை கேட்கிற உங்களுக்கு முக்காடு போட்டு வைப்பேன் என்று கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 11வது வசனம், ஆதலால் தரிசனம் எல்லாம் உங்களுக்கு முத்திரிக்கப்பட்ட புஸ்தகத்தின் வசனங்களை போல் இருக்கும். ஆதலால் தரிசனம் எல்லாம் உங்களுக்கு முத்திரிக்கப்பட்ட புஸ்தகத்தின் வசனங்களை போல் இருக்கும். வாசிக்க அறிந்திருக்கிற ஒருவனுக்கு அதை கொடுத்து நீ இதை வாசி என்றால் அவன் இது என்னால் கூடாது, இது முத்திரிக்கிறது என்பான். ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வசனம் முத்திரிக்கப்பட்டிருக்கிறது. அதை மறைப்பொருளாய் வைத்திருக்கிறார். அது ஆண்டவரை போற்றி, ஆண்டவரை துதித்து, ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து, கர்த்தருடைய இரக்கத்தை பெற்று இன்று புதிய ஏற்பாட்டு காலத்திலே தேவனுடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் பருகி புசித்து மரண பரியந்தமோ அவருடைய மரணத்தை சிந்தித்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு அது உரித்தாகிறது, மற்றவர்களுக்கு அது முரட்டாட்டமாய் தோன்றுகிறது என்று ஆண்டவராகிய தேவன் இந்த வசனத்தின் மூலமாக ஆண்டவராகிய தேவன் அன்று இஸ்ரவேல் ஜனங்களோடு பேசினது போல இன்று இந்த புதிய ஏற்பாட்டின் கிறிஸ்தவர்களுக்காக பேசிக் கொண்டிருக்கிறார். ஆதலால் தரிசனம் எல்லாம் உங்களுக்கு முத்திரிக்கப்பட்ட புஸ்தகத்தின் வசனங்களை போல் இருக்கும். வாசிக்க அறிந்திருக்கிற ஒருவனுக்கு அதை கொடுத்து நீ இதை வாசி என்றால் அவன் இது என்னால் கூடாது, இது முத்திரித்திருக்கிறது என்பான். அல்லது வாசிக்க தெரியாதவனிடத்தில் புஸ்தகத்தை கொடுத்து நீ இதை வாசி என்றால் அவன் எனக்கு வாசிக்க தெரியாதவன் என்பான். வாசிக்க தெரிந்தும் இந்த புதிய ஏற்பாட்டினுடைய இயேசுவின் ஜனங்களாகிய கிறிஸ்தவர்களிடம் ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், நீ வாசிக்க தெரிந்தும் அந்த வசனத்தை கேட்டும் அந்த வசனத்தை புரிந்தும் உன் இருதயங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடாமல் உன் இருதயம் உன் மனவந்த வழியிலே போகிறது என்றால் வாசிக்க தெரியாத முட்டாள் இது எனக்கு வாசிக்க தெரியாது என்று சொல்லி வசனத்தை புறக்கணிக்கிறது போல வாசிக்க தெரிந்த கிறிஸ்தவர்களும் அதை புறக்கணித்துக் கொள்ளுகிறார்கள் என்பதில் ஐயமில்லை. அன்று இஸ்ரவேல் ஜனங்களுக்காக கொடுத்த வார்த்தையை இன்று புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்காக கர்த்தர் ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக நமக்கு தந்து கொண்டிருக்கிறார். இந்த 13வது வசனம், இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து, இந்த ஜனங்கள் இந்த ஆண்டவராகிய தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்ன ஜனங்கள், அந்த ஜனங்களை ஆண்டவராகிய தேவன் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பண்ணி செங்கடலை 2ஆய் பிளந்து இக்கரைக்கு கூட்டி கொண்டு வந்து ஆண்டவராகிய தேவன்
ஆண்டவராகிய தேவன் 10 இடத்திலே முறுமுறுத்தும் அவர்களுக்கு தயவு பாராட்டி இக்கரைக்கு கொண்டு வந்து, யோர்தான் நதியின் இக்கரைக்கு கொண்டு வந்து பாலும் தேனும் ஊறிய கானான் தேசத்தில் பிரவேசிக்க வைத்து அதை புசித்து குடித்து திருப்தியாய் இருந்தபோது செய்த துரோகங்களை கர்த்தராகிய தேவன் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அன்று வெளிப்படுத்தி கொடுத்தார். இன்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தையும் இரத்தத்தையும் புசிக்கிற இந்த புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு பரலோக ராஜ்யத்தின் மேன்மையை பெற்றுக்கொள்வதற்கான உன்னதமான பாக்கியத்தை பெற்ற தேவ பிள்ளைகளாகிய இந்த புதிய ஏற்பாட்டின் கிறிஸ்தவர்களுக்கு கர்த்தராகிய தேவன் ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக அல்ல, இன்று உங்கள் ஊழியக்காரன் மூலமாக இந்த தேசத்தை குறித்து சபையை குறித்து எச்சரித்து கொண்டிருக்கிறார். இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷரால் போதிக்கப்பட்ட கற்பனையாய் இருக்கிறது என்று இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஏசாயா எச்சரிக்கிறார். அதே போல இந்த புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தையை இன்று எச்சரிப்பையாக தேசத்திற்கு பறைசாற்ற கர்த்தர் உரைத்த வார்த்தையை கேட்டவனாக, கர்த்தருடைய சமூகத்தில் முகங்குப்புற விழுந்தவனாக இந்த இடத்தில் நின்று பேசிக் கொண்டிருக்கிறேன். விசுவாசிக்கிறவர்கள் மட்டும் 2 கரங்களையும் உசத்து 3 அல்லேலூயா சொல்லலாமே. இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷரால் போதிக்கப்பட்ட கற்பனையாய் இருக்கிறது. இந்த உலகம் மனுஷருடைய வார்த்தைக்கு பயப்படுகிறார்களே தவிர ஆண்டவராகிய இயேசுவுக்கு பயப்படுகிற பயத்தை இன்று தேசத்தில் காண முடியவில்லை. ஆதலால் இதோ நான் அற்புதமும் ஆச்சரியமான பிரகாரமாக இந்த ஜனங்களுக்குள்ளே அதிசயத்தை செய்வேன். அவருடைய ஞானிகள் ஞானம் கெட்டு அவருடைய விவேகங்களின் விவேகம் மறந்து போகும் என்று ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார் என்று ஏசாயா தீர்க்கதரிசி உரைத்தார். அதே ஆண்டவர் தான் இன்று உனக்கும் எனக்கும் தேசத்து குடிகளுக்கும் உரைக்கிறதாக சொல்லுகிறார். விசுவாசிக்கிறவர்கள் ஒரு விசை அப்பாவுக்கு அல்லேலூயா சொல்லலாமே. ஆதலால் இதோ நான் அற்புதமும் ஆச்சரியமான பிரகாரமாக இந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு அதிசயத்தை செய்வேன். அந்த அதிசயம் என்னவென்றால் அவர்களுடைய ஞானிகளின் ஞானம் ஆண்டவராகிய தேவனை விட்டு சுய நீதியினால் சிந்தித்து இன்று உலகத்திலே ஆடைகளினாலும் அணிகலன்களினாலும் இல்ல சிந்தனையினாலும் வீணாய் போய் நாங்கள் ஞானிகள் என்றும் நாங்கள் சாமர்த்தியசாலிகள் என்றும் ஆண்டவருடைய வார்த்தையை புறந்தள்ளுகிற இந்த ஞானிகளின் ஞானம் கெட்டு அவர்களுடைய விவேகம் மறந்து போகும் என்று ஆண்டவராகிய தெய்வம் உரைக்கிறார் என்று சொல்லுகிறார். 15வது வசனம், தங்கள் ஆலோசனையை கர்த்தருக்கு மறைக்கும்படி மரவிடங்களிலே ஒளித்து தங்கள் கிரியைகளை அந்தகாரத்திலே நடப்பித்து நம்மை காண்கிறவர் யார், நம்மை அறிகிறவர் யார் என்கிறவர்களுக்கு ஐயோ 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 என்று கர்த்தர் தேசத்து குடிகளையும் நம்முடைய திருச்சபையும் பார்த்து ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார். விசுவாசிக்கிறவர்கள் மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. முழு இருதயத்தோடு ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. ஆண்டவருடைய தரிசனத்தை கண்டு ஆண்டவராகிய தேவன் இந்த ஆசீர்வாதத்துக்கு நீங்கள் பாத்திரனா என்று ஜனங்களிடம் கேட்கும்படியாக ஆண்டவர் என்னோடு தரிசனத்தில் பேசும்போது முகங்குப்புற விழுந்தவனை போல ஆண்டவருடைய சமூகத்தில் பணிந்து குனிந்து கேட்ட வார்த்தைகளை இன்று தேசத்து குடிகளுக்கு நம்முடைய திருச்சபைகளுக்கு உரைத்து கொண்டிருக்கிறேன். மனம் பொருந்தி செவி கொடுத்தால் கர்த்தராகிய தேவனுடைய இரக்கம் உங்களுக்கும் தேசத்து குடிகளுக்கும் கிடைக்கும் என்று ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார். நாங்கள் தங்கள் ஆலோசனையை கர்த்தருக்கு 15வது வசனம் மறைக்கும்படி மறைவிடங்களில் ஒளித்து தங்கள் கிரியைகளை அந்தகாரத்தில் நடப்பித்து நம்மை காண்கிறவர் யார், நம்மை அறிகிறவர் யார் என்கிறவர்களுக்கு ஐயோ ஐயோ ஐயோ. 16வது வசனம், நீங்கள் எவ்வளவு மாறுபாடு உள்ளவர்கள்,
நீங்கள் எவ்வளவு மாறுபாடு உள்ளவர்கள். குயவன் களிமண்ணுக்கு சமமாக எண்ணப்படலாமோ? கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிற தீர்க்கதரிசிகளை ஒன்றுக்கும் உதவாதவர்கள் என்று சொல்லலாமோ? கர்த்தர் உருவாக்கின களிமண்ணை எடுத்து பிடித்து உருவாக்கின இந்த களிமண்ணை தெய்வம் என்று சொல்லலாமோ? பாருங்கள், நீங்கள் எவ்வளவு மாறுபாடு உள்ளவர்கள். குயவன் களிமண்ணுக்கு சமமாக எண்ணப்படலாமோ? அதை உருவாக்குற குயவனை களிமண்ணுக்கு சமமாக எண்ணப்படலாமோ? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு சமமாய் எண்ணப்படலாமோ? உங்களை உருவாக்கி கரம் பிடிக்க வைத்து நடத்தின ஊழியக்காரனை நீங்கள் நிர்விசாரமாய் எண்ணலாமோ? உண்டாக்கப்பட்டது தன்னை உண்டாக்கினவரை குறித்து, உண்டாக்கப்பட்டது தன்னை உண்டாக்கினவரை குறித்து அவர் என்னை உண்டாக்கினதில்லை என்றும், உருவாக்கப்பட்டது தன்னை உருவாக்கப்பட்டதை குறித்து அவருக்கு புத்தி இல்லை என்று சொல்லத்தகுமோ? இப்போது நம்ம திருச்செயை பார்த்து சொல்லுகிறேன், சிந்தித்து பாருங்கள். நீங்கள் ஒரு விசை கடந்த காலத்தை, ஒரு சில வருஷங்களில் இருந்ததை சிந்தித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். என்ன சூழ்நிலை, எந்த இடத்துல இருந்தீர்கள்? அப்படி இருந்த உங்களை பாருங்க, தன்னை உருவாக்கினவரை அவருக்கு புத்தி இல்லை என்று சொல்ல தகுமோ? குயவன் களிமண்ணுக்கு சமமாக எண்ணப்படலாமோ? உண்டாக்கப்பட்டது தன்னை உண்டாக்கினவரை குறித்து அவர் என்னை உண்டாக்கினதில்லை என்று, உருவாக்கப்பட்டது தன்னை உருவாக்கினதை குறித்து அவருக்கு புத்தி இல்லை என்றும் சொல்லலாமோ? 17வது வசனம், இன்னும் கொஞ்ச காலத்தில் அல்லவோ லிபனோன் செழிப்பான வயல்வெளியாக மாறும். செழிப்பான வயல் வெளிக்காடாக எண்ணப்படும். லிபனோன் செழித்திருந்தால் அது செழிப்பான, அதாவது வெளிக்காடாக, அதாவது வாசிக்கிறவருக்கா கூட பாருங்க, இன்னும் கொஞ்சம் காலத்தில் அல்லவோ லிபனோன் செழிப்பான வயல் அதாவது மறுபூமியாக மாறும். செழிப்பான வயல் வெளிக்காடாக மாறும். சிந்தித்து பாருங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் பாலும் தேனும் ஊறிய தேசத்திலிருந்து நடாததையும் விதைக்காததையும் புறஜாதிகள் இருந்து ஆண்டவர் பறித்து கொடுத்த ஆகாரத்தை புசித்து மனமந்த போக்கிலே போய் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி நடத்துகிற தேவ பிள்ளைகளையும் நியாயாதிபதிகளையும் அவர்கள் மறுதலித்து மனமந்த போக்கிலே போய் அகப்பட்ட வாழ்க்கை தான் இந்த லிபனோன் மனம். நல்ல செழிப்பாய் இருந்தது, நல்ல வயல்வெளி செழிப்பாய் இருந்தது, அது வனாந்தரமாகவும் காடாகவும் மாறிற்று என்று ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார். அக்காலத்திலே செவிடர் புஸ்தகத்தின் வசனங்களை கேட்பார்கள். எப்படி? உபத்திரம் வந்த பிறகு, பாடுகள் வந்த பிறகு அவர்கள் செவிடர்கள் கேட்பார்களாம். முதல்ல பார்த்தோம், வாசிக்க தெரிந்தவன் அவன் புரிந்து கொள்ளவில்லை என்று உதாசீனப்படுத்துகிறான். யாரை போல? வாசிக்க தெரியாதவன் எனக்கு வாசிக்க தெரியாது என்று சொல்லுகிற முட்டாளை போல மதிகட்ட விதத்திலே இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் உள்ள கிறிஸ்தவர்கள் ஓடுகிறார்கள். ஆனால் ஒரு காலம் வரும், இந்த லிபனோன் என்ன செய்யும்? காடாக மாறும். இந்த செழிப்பான வயல்வெளி பாலைவனமாக மாறும். அப்பொழுது குருடங்கூட கர்த்தருடைய வசனை கேட்பானாம். நீங்கள் எங்கே போய்கொண்டிருக்கிறீர்கள்? புதிய ஏற்பாட்டின் கிறிஸ்தவர்கள் எங்கே போய்கொண்டிருக்கிறார்கள்? இந்த புதிய ஏற்பாட்டினுடைய மகிமையை பெற்ற தேவ பிள்ளைகளாகிய இந்த திருச்சபையும் உலகத்தின் திருச்சபைகளும் எங்கே போய்கொண்டிருக்கிறீர்கள்? சற்று சிந்தித்து பாருங்கள். அக்காலத்திலே செவிடர் புத்தகத்தின் வசனங்களை கேட்பார்கள். குருடரின் கண்கள் இருளுக்கும் அந்தகாரத்துக்கும் நீங்கி பார்வையடையும். குருடன் இருதய கண் திறக்கப்பட்டவனாய் தேவனுடைய வசனத்தை கேட்டு அதன்படி நடக்கிறவனாய் மாறுவார்களாம். அந்த லிபனோனாய் இருக்கிற நீங்கள், அந்த செழிப்பான வயல்வெளியாய் இருக்கிற நீங்கள் காடுகளாகவும்
வனாந்தரமாகவும் மாறக்கூடாது என்பதற்காக, இந்த புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவர்கள் மாறக்கூடாது என்பதற்காக கர்த்தருடைய வருகை. பனிக்கட்டி விழுந்த ஸ்டைல்களை எல்லாம் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். பல டன் வெயிட்டுள்ள பனிக்கட்டி கூட விழுந்து 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 ஜனங்கள் எல்லாம் செத்து செத்து விழுகிறார்கள். ஜனங்கள் எல்லாம் செத்து செத்து விழுகிறார்கள். கார்கள், வீடுகள் எல்லாம் அலைமோதி கொண்டிருக்கிறது. லிபனோன் செழிப்பு எங்க போகும்? வயல்வெளி செழிப்பு எங்க போகும்? ஆண்டவர் ஆராதிக்கிற துதிக்கிற நீங்கள், நாங்கள், நானும் எங்கே போவோம்? ஒரு நொடி பொழுதுல நடக்கிற அதிசயங்களை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பாருங்க, அக்காலத்திலே செவிடர் புஸ்தகத்தின் வசனங்களை கேட்பார்கள். குருடரின் கண்கள் இருளுக்கும் அந்தகாரத்துக்கும் நீங்களாக்கி பார்வை அடையும். சிறுமையானவர்கள் கர்த்தருக்குள் மிகவும் மகிழ்ந்து, மனுஷரில் எளிமையானவர்கள் இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள் களி கூறுவார்கள். கொடியன் அற்று போவான், சக்கந்தகாரன் இல்லாமற் போவான். ஒரு வார்த்தை நிமித்தம் மனுஷனை குற்றப்படுத்தி நியாய வாசலை தங்களை கடிந்து கொள்ளுகிறவனுக்கு கண்ணி வைத்து நீதிமானை நிர்நிமித்தமாய் துரத்தி இப்படி அக்கிரமம் செய்ய வகை தேடுகிற யாவரும் சங்கரிக்கப்படுவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு வார்த்தை நிமித்தம் மனுஷனை குற்றப்படுத்தி நியாய வாசலில் தங்களை கடிந்து கொள்ளுகிறவனுக்கு கண்ணி வைத்து நீதிமானை நிர்நிமித்தமாய் துரத்தி இப்படி அக்கிரமம் செய்ய வகை தேடுகிற யாவரும் சங்கரிக்கப்படுவார்கள். ஆகையால் ஆபிரகாமை மீட்டு கொண்ட கர்த்தர் யாக்கோபின் வம்சத்தை குறித்து இனி யாக்கோபு வெட்கப்படுவதில்லை, இனி அவன் முகம் செத்து போவதும் இல்லை. அவன் என் கரங்களால் செயலாகிய தன் பிள்ளைகளை தன் நடுவில் காணும்போது என் நாமத்தை பரிசுத்தப்படுத்துவார்கள். யாக்கோபின் பரிசுத்தரை அவர்கள் பரிசுத்தப்படுத்தி இஸ்ரவேல் தேவனுக்கு பயப்படுவார்கள். ஆபிரகாமை மீட்ட தெய்வம், யாக்கோபின் வம்சத்தை மீட்டெடுத்த தெய்வம், இன்று இயேசுவின் வம்சமாகிய உன்னையும் என்னையும் மீட்டெடுக்க அவர் நிச்சயமாகவே ஆயத்தமாயிருக்கிறார். அவன் என் கரங்களில் செயலாகிய தன் பிள்ளைகளை தன் நடுவில் காணும்போது என் நாமத்தை பரிசுத்தப்படுத்துவார்கள். யாக்கோபின் பரிசுத்தரை அவர்கள் பரிசுத்தப்படுத்தி இஸ்ரவேல் தேவனுக்கு பயப்படுவார்கள். ஆமென். தன்னை பரிசுத்தப்படுத்தி, ஆண்டவராகிய தேவனுடைய பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தி, அநேக ஜனங்களை பரிசுத்தப்படுத்தி, பரிசுத்தம் உள்ள தேவனுக்கு பயப்படுகிற இருதயம் உள்ளவர்களாயிருப்பார்கள். வழுவி போகிற மனதை உடையவர்கள் புத்திமான்களாகிய, வழுகி போகிற மனதை உடையவர்களாகிய முறுமுறுக்கிறவர்கள் உபதேசம் கற்றுக்கொள்வார்கள். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. யாருக்கெல்லாம் புரியுது? இப்படி ஆண்டவராகிய தெய்வம், ஆண்டவராகிய கரங்களின் செயல்களை தன் பிள்ளைகளின் நடுவிலே காணும்போது என் நாமத்தை பரிசுத்தப்படுத்துவார்கள். யாக்கோபின் பரிசுத்தரை அவர்கள் பரிசுத்தப்படுத்தி இஸ்ரவேல் தேவனுக்கு பயப்படுவார்கள். வழுகி போகிற மனதை உடையவர்கள் வழுகி போகிறவர்கள் புத்திமான்களாகிய முறுமுறுக்கிறவர்கள் உபதேசத்தை கற்றுக்கொள்வார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த 22வது வசனம் முதல் 24வது வசனம் வரை அன்று இருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இவ்வண்ணமாய் மாறுகிறவர்களுக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தை. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 54வது அதிகாரம் 17வது வசனத்தை ஒரு விசை வாசிக்க கேட்போம். ஏசாயா 54, 14, 17 பூரா ஒரு விசை வாசிக்க கேட்போம். உனக்கு விரோதமாய் உண்டாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாய்
நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய்? நீ கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த வசனத்தில் பார்த்தது போல யாக்கோவின் சந்ததியாகிய நீயும் நானும், இந்த புதிய ஏற்பாட்டின் இஸ்ரவேல் ஜனங்கள் அத்தனை பேரும் கர்த்தருக்குடைய பரிசுத்தத்தை பரிசுத்தமாக ஏற்றுக்கொண்டு நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை பரிசுத்தப்படுத்தி கர்த்தரையும் கர்த்தருடைய பிள்ளைகளையும் முறுமுறுக்கிறதை விட்டுட்டு சுவிசேஷத்தை கேட்கிறவர்களாய், கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறவர்களாய் இருக்கிறவர்களை இந்த வசனத்தின்படி அவர் ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். உனக்கு விரோதமாய் எந்த ஆயுதம் வாய்த்தாலும், எந்த பொல்லாப்பு வந்தாலும் கர்த்தர் கூட இருந்து அதை வெற்றியாக உனக்கு தருவேன் என்று ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார். ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், எந்த ஆயுதமும் வாய்க்காதே போவோம். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் கர்த்தராகிய தேவன் உன் மூலமாய் குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவருடைய நீதியுமாய் இருக்கிறது. ஓ தாகமாய் இருக்கிறவர்களே, கர்த்தரண்டையிலே ஓடி வாருங்கள்.